உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நிறைய ஜோதிட முறைகள் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஜோதிடர்களோட நேர்காணலும் எடுத்துட்டு இருக்கேன். அது என்ன சார் கேஇ ஜோதிடம்? ஒரு நோட்டை போட்டோன்னே வந்துடும். உங்களோட உருவ அமைப்பு இங்கே வரும். இல்லை, எங்களுக்கு பிளானட் தெரியும் சரிங்களா. ராகு அப்படின்னா உயரம், கேது அப்படின்னா குறுக்கம், ரொம்ப குட்டியா ஒரு விகாரமா இருப்பாங்க. செவ்வாய் அப்படின்னா ஒரு போலீஸ் கிரகம், அவர் ஒரு ஃபிட்டா இருப்பார். அதுதான் உப நட்சத்திர முறை. அப்ப இதுல துல்லியமா பலன் வருது, துல்லியமா எக்ஸாக்டா வரும். அந்த 80% நாங்க ஃபுல்ஃபில் பண்ணோம். இந்த மெத்தடுல யாரும் ஏமாந்து போக மாட்டாங்க. இதுதான் என்னோட ஒன்லைன். என்னோட அக்கா நோட்டையோ எடுத்துட்டு வந்து இதுதான் என் ஜாதகம்னு சொல்லி நான் கொடுக்கும் பொழுது உங்களால எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அது எங்க மெத்தடுல முடியும். ட்வின்ஸுக்கு அப்ப ஜாதகம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஒரே மாதிரி தான் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரே மாதிரி தான் பலன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்காதுன்றது தானே சார் ஜோதிடம். அததான் மேம். திருநள்ளாரை நீங்க வாட்ச் பண்ணுங்க மேம். சனி பெயர்ச்சி அன்னைக்கு வாட்ச் பண்ணுங்க. அன்னைக்கு அந்த ஊரையே சம்பிக்க வச்சு விடுவாங்க. பரிகாரன்ற பேர்ல வந்து சொல்றாங்க அந்த குட் டே பிஸ்கட் சாப்பிட்டா அந்த நாள் குட் டேவா இருக்கும். ஜோதிடத்துல பரிகாரம்ங்கிறது வேறங்க. உங்க உடம்புல இருக்க அத்தனை நோய்களும் வந்துருமா? நோய்கள் சொல்ல முடியுமா? சொன்னா மட்டும்தான் மேம் அது உங்க ஜோதிடம். எங்க எல்லாம் நோய் இருக்கும், தலைமுடி கொட்டுறதுல இருந்து பாதத்துல நெகம். இன்னைக்கு நீங்க எந்த 2 மணி நேரம் டென்ஷனா இருப்பீங்க, அரை மணி நேரம் டென்ஷனா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஆமா மேம். என்னை சுட்டு போட்டாலும் 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனின்ற வார்த்தை என் வாயிலிருந்து வராதுங்க, சொல்லவே மாட்டேங்க கிளைண்ட்டுக்கு. சரிங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதாங்க அப்ப மிச்சம் இருக்க ராசிக்காரனை போய் பேட்டி எடுங்க. நீங்க இந்த ராசிக்கு எந்த சனி இல்லப்பா, நீ நல்லா இருக்கியான்னு கேளுங்க. 12 ராசிக்காரனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் மேம் இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக மற்றும் ஜோதிட சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஜோதிட முறை கேஇ மெத்தட். கேஇ மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம மக்களுக்காக சொல்ல வந்திருக்காரு கேஇ ஜோதிடர் நத்தம் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சார், ஜோதிடம் இன்னைக்கு நீங்கள் எனக்கு காலையில் சொல்லும் பொழுதே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கேஇ ஜோதிடம், நிறைய ஜோதிட முறைகள் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஜோதிடர்களோட நேர்காணலும் எடுத்துட்டு இருக்கேன். அது என்ன சார் கேஇ ஜோதிடம்? அப்பர், பராசரர் அப்படின்னா வால்மீகி, அந்த மாதிரி முன்னோர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜோதிடத்தை மெருகேற்றி கொடுத்துக்கிட்டே வந்துட்டே இருக்காங்க. ஜோதிடம் முழுமை அடைஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்னைக்கு ஆமாங்க. ஜோதிடத்தை யாரு முழுமை அடைகிறாங்களோ, முழுமைப்படுத்துறாங்களோ அவங்க கடவுள் இல்லைங்களா? ஜோதிடமே 80% தான். அப்போ அந்த கடல்ல, ஜோதிடம்ங்கிற கடல்ல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ள போய் ஆழமா எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப பராசரர் முறை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழியா தோன்றல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப எப்படி ஜோதிடத்துறை மாதிரி இப்ப மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க. மருத்துவத்துறையார் எல்லா துறைகள்லையும் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி ஜோதிடத்துறையிலையும் முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? அதுல ஒரு 10 பேர் கிருக்கைங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க அந்தளோட தேடல்லையே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட லைஃபை தொலைச்சிருவாங்க. சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி சொல்றதுன்னா, மூச்சுல இருந்து பேச்சுல இருந்து பார்க்கறதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஜோதிடம் தான். சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போங்க. இப்போ நம்ம திருக்கணித மெத்தட், பாரம்பரிய மெத்தட், இதை தான் நம்ம வந்து இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னன்னா, அதுல துல்லியமா எக்ஸாக்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்போ என்ன பண்றோம், எப்படியெல்லாம் மெருகேற்றுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பாரம்பரிய ஜோதிடத்தை எடுத்துக்கிறோம். அப்படி பண்றப்ப நம்ம என்ன நட்சத்திரங்களை வச்சு பலன் சொல்லிக்கிட்டு இருந்தோம். லாட்டிடியூட் அப்படின்னா சூரிய உதயம் வந்து ஒரே ஒரு லாட்டிடியூட் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திருக்கணித முறையில இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்றாங்க இல்லையா, வாக்கியின் அடிப்படையில் வந்ததே வாக்கிய பஞ்சாங்கம். அப்ப அதுல சின்ன சின்ன குறை நிறைகளை நிவர்த்தி பண்ணி திருத்தி எழுதப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். அதை என்ன பண்றோம், நட்சத்திரத்தை 4 பகுதிகளாக பிரிச்சு, பாதங்களாக பிரிச்சு, அது எந்த பாதத்தில் இருக்கு அப்படின்றதையும் நவாம்சத்தையும் கொண்டு வந்து நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், சூரிய உதயத்தை என்ன பண்ணோம், 5 ஊர்களுக்கு எடுத்தோம். 5 மேஜரா இருக்க பெரிய ஊர், அதுக்கு தான் ஆற்காடு பஞ்சாங்கம், திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப அதுல இருந்து இன்னொரு விஷயத்தை மெருகேற்றினாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம், அந்த 4 பகுதிகளை 9 பகுதிகளாக பிரிக்கிறோம். அந்த 9 பகுதியில ஒரு பகுதியை எடுத்து அதையும் 9 பகுதிகளாக பிரிக்கிறோம். அதுதான் உப நட்சத்திர முறை. அப்ப இதுல துல்லியமா பலன் வருது. ஓகேங்களா? துல்லியமா எக்ஸாக்டா வரும். அந்த 80% நாங்க ஃபுல்ஃபில் பண்றோம். ஓகேங்களா? இந்த மெத்தடுல யாரும் ஏமாந்து போக மாட்டாங்க. இதுதான் என்னோட ஒன்லைன்.
அது என்ன ஏமாந்து போக மாட்டாங்க? எனக்கும் அதேதான் சந்தேகம். அது என்ன? ஒரு நோட்டை கொடுக்குறோம், இப்போ என்னோட தம்பி நோட்டை என்னோட நோட்டுன்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவர் பலன் பார்த்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஆனா நம்ம மெத்தடில் அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம்னா, இப்போ என்னுடைய தங்கை நோட்டையோ இல்லை என்னுடைய அக்கா நோட்டையோ எடுத்துட்டு வந்து இதுதான் என் ஜாதகம்னு சொல்லி நான் கொடுக்கும் பொழுது உங்களால எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அது எங்க மெத்தடில் முடியும். அப்போ உபநட்சத்திர முறையா பிரிக்கிறோம் இல்லையா? அப்போ எங்க மெத்தடில் வேற மாதிரி வந்து 12 பகுதிகளையும் பிரிச்சு ரொம்ப துல்லியப்படுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருப்போம். அப்ப எங்க மெத்தடில் ராசி நட்சத்திரம் மேம் உங்ககிட்ட ஒன்று பேசுறேன் மேம். அதாவது மேம் ஒரு ராசியை பத்தி பேச சொன்னா 1 மணி நேரம் என்னால பேச முடியும். இந்த ராசி இப்படி இந்த ராசி இப்படி. இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ ரிஷப ராசின்னு எடுத்துக்கோங்க மேம். ரிஷப ராசி அப்படின்னாலே குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவங்க. ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 2வது ராசி. பணம்னு பணத்தை பத்தியே யோசிக்கக்கூடியவங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா சொகுசா பணம் சம்பாதிக்கணும், கொஞ்சம் சொகுசு அவங்ககிட்ட. ஏன்னா சுக்கிரனோட வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வித்தியாசமா திங்க் பண்றதுல அவங்க கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுல கெட்டிக்காரன். இப்போ நான் சொல்லும் போதே யாராவது ஒரு ரிஷபராசி நண்பர் இதை பார்த்தாருன்னா ஆமா இல்ல நம்ம இப்படிதானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிடுவார். இது ரிஷபத்துக்கான பொது பலன் தானே சார்? பொது பலன் தான். அப்ப யாரெல்லாம் என் கிளைண்ட்னா அப்ப மித்த ராசிக்காரங்க எல்லாம் ட்ரெஸ் அப்படிலாம் பண்ண மாட்டாங்களா, குடும்பத்துக்காக உழைக்க மாட்டாங்களா அப்படின்னு யாரெல்லாம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடும். சிலர் இப்ப நானே பாக்குறேன், தனுசு ராசியெல்லாம் பணம் கொடுத்தா திரும்பி வராதுன்னு சொல்லி போடுவாங்க. தனுசு ராசி நேர்களே, நீங்கள் பணம் கொடுத்தால் திரும்ப வராது அப்படின்னு சொல்லி. அப்ப மித்த ராசிக்காரெல்லாம் பணம் கொடுத்தா திரும்பி வந்துருமாங்க? அது வந்துங்க ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டா கூட 60 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி மக்கள்ல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ராசியில 60 கோடி பேர் இருக்காங்க. நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 24 கோடி பேர் இருக்காங்க. லக்னமும் சேம் அதே தான். நான் இன்ன ராசி இன்ன லக்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த ராசியில 60 கோடி பேர் இருக்காங்க, லக்னத்திலேயே 60 கோடி மக்கள் இருக்காங்க. சரிங்களா? அப்ப அவங்களுக்கான பொது பலன்கள்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப துல்லியமான பலன்னா என்னமா? என்னோட கேள்வியும் அதுதான். அப்ப துல்லியமான பலன்னா என்ன? இப்ப மேஷ ராசி இப்படிதான் இருப்பாங்க, ரிஷப ராசி இப்படிதான் இருப்பாங்கன்னு பொது பலன் ஜென்ம பலன் வச்சு சொல்லிட முடியும். சரிங்க. இப்போ ஒரு ஜோதிடர் கிட்ட நான் போறேன் அப்படின்னா எனக்கு இந்த பொது பலன் எல்லாமே கிடைச்சிரும். ஆனா என் வாழ்க்கையில இந்த சீக்வன்ஸ்ல உங்களோட ஒரு பக்கம் கிடையாது. உங்களோட ஒரு பக்கம் வராது. எனக்கு எங்க அம்மாவுக்கு தெரியாத என்னோட ஒரு பக்கம், என் மனைவிக்கு தெரியாத என்னோட ஒரு பக்கம், அது எங்களுக்கு வந்துரும் மேம். அதுதான் அந்த துல்லியம் மேம். கேஇ ஜோதிடத்துல சொல்ல முடியும். ஆமா மேம். ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் இல்லை மேம். நீங்க 12 பகுதிகளால் ஆன நம்ம ஒரு அந்த பாகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்ல, அந்த பாவங்கள் 12 பாவங்கள்ல 12 உறுப்புகளை வச்சிருவாங்க. எந்த லக்னம் அப்படின்னா லக்னம் போட்டதான் வந்து தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப பாரம்பரியம் திருக்கணிதத்துல இப்படிதான் இருக்கு. நாங்களும் அதே உபநட்சத்திரம் அந்த லக்ன புள்ளியை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு 12 பாவங்களுக்கும் வச்சு தலையில இருந்து பாதம் வரைக்கும் ஓகே இந்த கணிக்கும் முறைகள் மற்ற விஷயங்கள் கேஇ மெத்தட் இந்த மெத்தடெல்லாம் தாண்டி எங்களுக்கு மக்களுக்கு தான் மிக்சி சுத்தமா சுத்தாது இவ்வளவுதான் அப்படின்றப்ப எங்க மெத்தடில் நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி பொதுவான பலன்கள் இந்த ராசிக்கு இந்த ராசி இப்போ திருமண பொறுத்தெல்லாம் பாக்குறீங்க இல்லையா, இந்த ராசிக்கு செட் ஆகாது அப்படிலாம் போறீங்க. இது 60 கோடி மக்கள், இது 60 கோடி மக்கள், இவங்க 2 பேத்துக்கு சேர்ந்தா ஆகாதுன்னுலாம் நம்ம போறோம். ஆக்சுவலாங்க ஒவ்வொரு மனிதனும் தனித்தனிங்க. ஒவ்வொரு அப்போ எப்படி பார்த்தாலும் அது 12 கட்டங்களுக்குள்ளேயே அதை அடக்கிற மாதிரி வந்துடும். எங்கள் மெத்தடில் அப்படி இல்லைங்க. அதை நான் உங்களுக்கு போர்டில் விளக்குறப்ப அது வந்து லட்சக்கணக்கில் அது மல்டிபிள் ஆகுறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் வராது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் வராது. ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள், அதாவது ஒரு நிமிடம் முன்ன பின்ன இருக்கும், ட்வின்ஸ்ன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ட்வின்ஸுக்கு அப்போ ஜாதகம் ஒரே மாதிரி தானே இருக்கணும்? ஒரே மாதிரி தான் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரே மாதிரி தான் பலன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்காதுன்றது தானே சார் ஜோதிடம்? அதை தான் மேம் அதாவது மேம் நான் எப்படி ஜோதிடத்துறைக்குள்ள வந்தேன் அப்படின்றத சொல்கிறேன் மேம். நான் எனக்கு ஜோதிடக்காரங்கெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது மேம். இந்த பெருசா பட்ட ஜோதிடர் தானே சார் சொல்கிறேன் மேம். 24 வயசு வரைக்கும் மேம் அவங்களாம் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா எதையாவது ஒன்று, அதாவது ஜோசியம் இந்த கிளி ஜோசியம் எலி ஜோசியம் இந்த மாதிரி அதெல்லாம் ஜோசியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா? அப்படித்தான். ஏன்னா நம்மளும் சின்ன வயசுல இருந்தால் அப்படிதான் நினைப்போம். யாரா இவங்க ஊரை ஏமாத்திட்டு தர்றாங்க அப்படின்னு துண்டை பாரு ஒரு மாதிரி இப்போ நீங்கள் என்னோட ஸ்பீச்சுக்குமே ஒரு வித்தியாசம் தெரியும். நான் ஜோதிடர் மாதிரி பேச மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்குன்னு அந்த ஒரு ஸ்லாங் ஒன்று வந்துடும். அந்த ஒரு தோரணையில் அவங்க பேசுவாங்க. அப்போ வந்து எப்பேற்பட்ட ஆளையும் வந்து கீழே போட்டு சாய்க்கிற மாதிரி தான் அந்த பேச்சு அந்த இதெல்லாம் இருக்கும். அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தி நான் போய் என்ன பண்ணுறேன், என் நோட்டை தூக்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க, எங்கள் அம்மாட்ட கேட்டு என் நோட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்குறேன். அவர் பார்த்தோன்னே என்ன சொல்லிட்டாரு, என் கூட பிறந்தவங்கள சொல்கிறார், எங்கள் அப்பா கூட பிறந்தவங்கள சொல்கிறார், எங்க அம்மா கூட பிறந்தது இத்தனை பேருன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, ஜோதிடர்கள் பொதுவாவே இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லிடுறாங்க.
நமக்கு சொன்னோடனே நான் இப்படி உட்காந்துட்டு என்னத்தை அவர் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு பலன் சொல்றதுக்கு முன்னாடி உங்க அப்பா கூட பிறந்த இத்தனை பேர் அம்மா கூட சொன்னோடனே அப்படியே அந்த ஜோதிடர் அப்படியே பார்க்குறேன். யாரையா நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு சரிங்க சரிங்க இதை சொல்லிட்டா இது ஏன்னா நம்ம போறது வந்து ஃபியூச்சரை கேட்டு தான் போவோம். நாளைக்குங்கிறது எனக்கு இன்டர்வியூ முடியும் போது என்ன நடக்கும்ன்றது நம்ம இன்டர்வியூ சரியா வருமானு கூட நமக்கு தெரியாது. அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் தான் ஜோதிடர்கிட்ட கேட்டு போறோம்ங்க. அப்ப அவர் சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்து நோட்டெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறேன், ஏதோ அப்பா அம்மாலாம் ஏதோ குறிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாம் அவர் என்ன தொழில் பண்றாருமே கொண்டு சொல்றாங்க. எப்படா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மக்கள் மேலே எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. அப்புறம் நம்மளும் அப்படி தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அதை நான் மாற்றிக்கிட்டு தான் இப்போ நான் சொல்கிறேன். 7.5 சனி நடக்குது, நீ வந்து எங்கள் திருநள்ளாறு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் கை குழந்தைய தூக்கிட்டு திருநள்ளாறு போகிறேன், குழந்தைங்களும் போகிறேன். போனாக்க அங்கே எல்லா நாளும் ஒரு சார்ஜ் வாங்குறாங்க அந்த ரூம்ஸுக்கெல்லாம். சனிக்கிழமை ஒரு இது வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், அங்கே போய் சனீஸ்வரனை கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அந்த யோசிக்கிற திறன்லாம் வராதுங்க. யோசிக்க விட்டாலே வந்து அது மக்களை யோசிக்க விட மாட்டாங்க. அந்த சனி நடக்குது, இந்த மொத்தமே 12 ராசி தான். அதில் 3 ராசிக்கு 7.5 சனி, ஒரு ராசிக்கு கண்ட சனி, ஒரு ராசிக்கு அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் விரயம் இப்படின்னு போட்டு ஒரு 7-8 ராசியை முடிச்சுட்டா மிச்சம் இருக்க ராசி 2 3 மிஞ்சும். அது ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சின்னு அதுக்கும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் நானே உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் இப்போ வரப்போகுது புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு வரும், திடீர்னு அடிக்குது விபரீத ராஜயோகம் 2 ராசிக்குன்னு வரும். போன வருஷம் இதே மாதிரி போட்டு 2 பேத்துக்கு விபரீத ராஜயோகம் அடிச்சிருச்சாங்க சார். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஹியூமன் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குல்ல சார், ஹியூமன் சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் நடந்துக்கணும். இப்போ ஜோதிடர் யாருமே வந்து இன்டர்வியூவில் வந்து இந்த 2 ராசிக்கு வந்து ராஜயோகம் அடிக்க போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து சைக்காலஜி, இது வேற. ஜோதிடர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்கணும்ல சார் இந்த இடத்துல. ஆமாம் மேம், அது போடலாமா? அது பொது பலன் தானே. அதையே நம்பிக்கிட்டு இப்போ இந்த ராசிக்கு 7.5 சனி தொடங்கிருச்சு, நீங்கள் கவனமாக இருந்துக்குன்னு சொன்னோன்னே கூட்டமாக கொத்தா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ரிஷப ராசி, ஓகே, நீங்கள் 5 தயிர் பாக்கெட் வாங்கி தானம் கொடுக்கணும் அங்கே போய் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரத்தை சொல்லி விட்டுறோம். பொதுவாகவே அவங்க திருநள்ளாரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க மேம், சனி பெயர்ச்சி அன்னைக்கு வாட்ச் பண்ணுங்க. அன்னைக்கு அந்த ஊரையே சம்பிக்க வச்சு விடுவாங்க. அவ்வளோ கூட்டம் நெரிசல். நீங்கள் சனிக்கிழமை அங்கே போனீங்கன்னா அங்கே சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மடித்து டேபிளில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஊர் மக்களும் கொஞ்சம் அந்த சாப்பாடும் காசு வாங்குறதுக்கு இருப்பாங்க. நம்ம அவ்வளோ மக்களும் போய் தயிர் நான் இந்த ராசிக்காரன் இத்தனை சாதம் நான் தானம் பண்ணணும், இந்த சாதம் லெமன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த தயிர் சாதத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா அவன் வாங்கி அதை சாப்பிடலாம். காலைல 4 மணிக்கு யாருங்க சாப்பாடு சாப்பிடும்? அதை வாங்கிட்டு போய் திரும்ப அந்த கடையிலே கொடுத்து திரும்ப அவன் காசாக்கிக்கிட்டு போயிடுறான். அப்போ இதில் யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு புண்ணியம்? அவன் படுற கஷ்டம். இப்போ 7.5 சனி பொதுவாக அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே ஹியூமன் சைக்காலஜின்னு நீங்கள் முடிச்சிங்க இல்லையா? நான் பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கேன். ஐயோ நமக்கு கண்ட சனி நடக்குது, 2.5 வருஷத்துக்கு நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி என்னையவே நான் தாழ்த்திக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அதுதான் சார், அது வந்து ஒருத்தவங்களுடைய விஷயம். ஜோதிடத்துக்குள்ளே வர்றவனே வீக்கான பர்சனாக தான் இருப்பான். ஜோதிடம் பார்க்க வர்றவனே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். எனக்கு ஜோதிடத்தை நம்பாதவங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அவங்கள நான் மதிக்கிறேன். ஜோதிடத்தை தப்பான புரிதலில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதாவது இதை செஞ்ச பரிகாரன்ற பேரில் வந்து சொல்கிறாங்க, இந்த குட் டே பிஸ்கட் சாப்பிட்டா அந்த நாள் குட் டேவாக இருக்கும், பாஸ் சாப்பிட்டு போனால் ஜோதிடத்தில் பரிகாரம்ங்கிறதே வேறங்க. ஜோதிடத்தில் நான் பரிகாரம்ன்றதை நம்ம டாபிக் வரப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டாபிக்லாம் அவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது தான். சரிங்க, 108 தேங்காய் உடனே எந்த சாமி வந்து சொல்லுச்சுங்க? 108 பாதங்கள் இருக்கனால என்ன கஷ்டம்னு ஜோசியர்கிட்ட போவோம். அவர் என்ன சொல்லுவார்? 108 பாதங்கள் இருக்கனால 108 தேங்காயை கொண்டே உடச்சிட்டு வந்துருப்பா, உனக்கு புண்ணியமாக போகும் அப்படின்றாரு. 108 குடம் தண்ணியை ஊற்று அப்படிம்பாரு. குரு தான் வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பிளானட்டு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிரச்சனைகளை தீர்க்கிறவர் அப்படின்றனால என்ன கொண்டக்கடலை மாலை 108 சாத்தி போய் குரு பகவானுக்கு போட்டுட்டு இவங்க ஒவ்வொன்றா ஊற வச்சு ஒன்றுனா 1 2 3 கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படியே அந்த ஸோ அது வந்து ஒரு சைக்காலஜி ரீதியாக தான் அது வேலை செய்யுமே தவிர அது ஒரு பரிகாரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சரிங்களா? உண்மையிலேயே ஜாதகத்தை இன்ன வரைக்கும் அவங்க அனலைஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அது அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். ஏன்னா நீங்களுமே பாரம்பரியத்தில் இருந்து அப்டேட் ஆகி வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி பாரம்பரியத்தை தப்புன்னு சொல்வீங்க? இந்த கூட பிறந்தவங்களாம் சொன்னாங்க இல்லையா, நான் போய் படிக்க போகிறேன், அப்போ போய் ஐயா அவங்கள்ட்ட நான் படிக்க போகிறப்ப நான் ஒரு 2000-3000 பேர் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து திருக்கணிதத்தை கற்றுக்கிட்டேங்க. பாரம்பரியமும் திருக்கணிதத்தையும் கற்றுக்கிட்டேங்க. அப்போ போய் ஐயா அவங்கள்ட்ட நான் கேட்குறப்ப, ஐயா என் கூட பிறந்தவங்களாம் சொல்கிறாங்கய்யா, எதுதாங்க எப்படின்னு தெரியலை, நான் அதை மட்டும் கற்றுக்கிறேன் ஏன் முத போய் கேட்டேங்க. அப்போ ஐயா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா,
இது ட்ரிக்குப்பா, இனிமேல் வர ஜோதிடர்கள் யாரும் இதை பின்பற்ற மாட்டாங்க, இதை விட்டுறலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஏங்கயா அப்படின்னு கேட்டப்ப அந்த ட்ரிக்கை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம நோட்டு எழுத கொடுக்குறோம் இல்லையா, இப்போ நான் இருக்கேன், பாண்டியன் இருக்கேன்னா நான் போய் என் பிள்ளையோட நோட்டை எழுத கொடுத்தேன். அதில் நான் பார்க்குறேன், அதில் குறித்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ நான் எழுத கொடுக்குறேன் இல்லையா நோட்டு, அப்போ என்ன கேட்பாருன்னா குழந்தை பிறந்த நேரம், தேதி, ஊர் கேட்டுக்கிடுவார். அதுக்கப்புறம் என்ன கேட்பாரு அப்படின்னா, உங்கள் கூட பிறந்தவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருவாங்க. உங்களுக்கு மாமா அவங்களுக்கெல்லாம் கணிச்சு நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லு. அப்போ அவங்களாம் இது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச கோடு வேர்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் குறித்து வச்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் துருவ கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லிட்டா எங்களுக்கு நாங்களே கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட மாதிரி தான். ஆனால் என்ன மாதிரி இதை மட்டும் நம்பி போய் ஏமாறக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் தான் என்னோட ஜோதிடமே அவங்க வந்து தப்பாக தான் எழுதி வச்சுருந்துருக்காங்க. ஸோ என்னோட ஜோதிடம் அப்போ ஆனால் அதில் பலன் சொல்லலாம். என் குரு இப்போ நான் படிக்கிற இடத்துல என் ஜோதிடத்தை போதுன்னா இது உன் ஜோதிடம், இது உன்னோட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்றீங்க? அப்போ சொல்லுங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். எல்லா ஜோதிடத்தையும் நான் இந்த சந்தேகத்தை கேட்பேன். இப்போ இதுதான் உன்னுடைய சரியான நேரம், இல்லை இது நீ பிறந்த நேரம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல சார், அப்படி சொல்றது எப்படி முடியும்? ஏன்னா நான் எந்த நேரம் பிறந்தேன் அப்படின்றது அந்த நேரம் எனக்கும் தெரியாது, என்னுடைய பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது. அந்த நேரம் பெற்ற தாய் நினைவோட இருந்தால் அவங்களுக்கு தெரியும், இல்ல ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு தான் தெரியும். சரிங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியே வந்து கரெக்டா கம்யூனிகேட் பண்ணலன்னா எப்படி சார் இதுதான் சரியான டைம், இதை வச்சு உன் ஜாதகத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க? ஒருவேளை தப்பா இருந்தாலும் எப்படி சரியா இந்த இடத்துல இப்படி முரணா இல்லையா? இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் மேம். ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லவே இல்லை மேம் இந்த உலகத்துல. ஒரு சாயல்ல இருந்தா கூட ஒரு மனுஷன் மாதிரி இல்லை. ஒரு கைரேகை மாதிரி இன்னொரு கைரேகை இல்லை மேம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இதுதான் அந்த அட்வான்ஸ்டு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு லாட்டிடியூட்டை இந்த 5-6 ஊர்களுக்கு லாட்டிடியூட்டை எடுத்தாங்கன்னு. எங்கள் மெத்தடில் எப்படி எடுக்கிறோன்னா 15 கிலோமீட்டருக்கு ஒரு லாட்டிடியூட் எடுக்கிறோம். 15 கிலோமீட்டருக்கு ஒரு லாட்டிடியூட் எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் வேரியேஷன் வந்துடும். கணிக்கும் முறைகளில் அந்த டிகிரி வைஸ் கம்மியாக போயிடும். நான் ஜாதகம் பார்க்குறப்ப நீங்கள் கொடுக்குற டயத்தை அந்த ஜாதகத்தை மறுபடியும் நான் போட்டு கணிச்சு பார்க்குறதுல 10 ஜாதகம் பார்த்தேன்னா அதில் ஒரு ஜாதகம் மேஜர் மிஸ்டேக். அப்படின்னா என்ன, ராசி மாறி போயிருக்கும், இல்லை லக்னமே மாறி போயிருக்கும், அந்த லக்ன சந்தின்னு சொல்லுவோம், அதில் மாறி போயிருக்கும். இத்தனை நாளாக இவங்க வேற ராசிக்கே பலன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் நான் நோட்டை மாற்றி எழுதி கொடுத்துட்ருக்கேன். அம்சக்கட்டம் சொல்லவே வேணாங்க. 10 ஜாதகத்தில் ஒன்றில் தான் அம்சக்கட்டமே சரியா இருக்கு. ஓகேங்களா? அப்போ திருக்கணித முறையில் என்ன சொல்கிறோம், 14 நிமிஷத்துக்கு அந்த கட்டத்தில் எந்த மாற்றமும் வராது. 2 மணி நேரத்துக்கு ராசியோ லக்னமோ எதுவுமே மாற போகிறது இல்லை. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 மணி நேரத்துக்கு எத்தனை குழந்தை பிறக்குது? அப்போது இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அப்போ 2 மணி நேரத்துக்கு பிறந்ததில் பாதி குழந்தைங்க உயிரோட இருக்கும், பாதின்னு சொல்லக்கூடாது, 1-2 இறந்து போவாங்க, மிச்சவங்க வந்து படித்து நல்ல வேலைக்கு போவாங்க, சும்மா இருப்பாங்க, நோய்வாய்ப்படுவாங்க. இதெல்லாம் எப்படி மேம் தீர்மானி? அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் ஜாதக நோட்டை வச்சிருக்கல, தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக பிறந்த 2 மணி இப்போ நம்ம பேட்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் பிறக்கிற எல்லா குழந்தையும் இன்றைக்கி என்ன ராசி நட்சத்திரமோ இதிலே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் வராது. அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழ்வோமானா இல்லைங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த உபநட்சத்திர முறைக்கு நான் ஷிஃப்ட் ஆனேன். ஓகேங்களா? அப்போ துல்லியமாக பலன் வருதுங்க. அது என்ன துல்லியம் சொல்கிறேன், என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெருகேற்றுதல் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா, இப்போ இதில் நாங்கள் ஒரு நோட்டை போட்டோன்னே வந்துடும், உங்களோட உருவ அமைப்பு இங்கே வருமா. சரிங்களா? எங்களுக்கு பிளானட் தெரியும். சரிங்களா? ராகு அப்படின்னா உயரம், கேது அப்படின்னா குறுக்கம், ரொம்ப குட்டியாக ஒரு விகாரமாக இருப்பாங்க. செவ்வாய் அப்படின்னா ஒரு போலீஸ் கிரகம், அவர் ஒரு ஃபிட்டாக இருப்பார். புதன் அப்படின்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சுக்கிரன்னா ஒரு அழகாக டீசெண்டாக நீட்டாக இருப்பான், அழகுபடுத்தி அவரை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இந்த குரு அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருப்பான். அந்த உருவ அமைப்பு எங்களுக்கு வந்துடும். அதை கூட நம்ம எதை சமாளிக்கலாம். அவர் மைண்டில் என்ன மாதிரி மைண்டட், அவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். நீங்கள் கொடுத்த உடனே அந்த ஜாதகத்தை நான் எடுத்துக்க மாட்டேங்க. நான் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக சொன்னால் கூட நீங்கள் கேளுங்க. ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. ஜாதகம் மட்டும் எப்படி ஒரே ராசி ஒரே லக்னம், இதெல்லாம் பொது பலன் உங்கள் வாயிலிருந்து 2-3 தடவை வந்துருச்சு. அப்போ தான் நான் சொல்கிறேன் துல்லியமான பலன். என்ன சொல்கிறேன், இந்த செகண்டு இங்கே பிறக்கிற குழந்தைக்கு ஒரு ஜாதகம் என் ஊர் நத்தமில் பிறக்குது இதே செகண்டுக்குன்னா அதுக்கு கொஞ்சம் கொடுப்பனைகள் மாறும். இதுதான் பிரபஞ்ச விதி. இந்த விதியை யாராலையும் கணிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ நாங்கள் இன்னமும் அதை துல்லியப்படுத்தி, அதே புதன் தான், அதே குரு தான், அந்த கிரகக்கார அதுதான் தாய், அதுல இருந்து அந்த ஜோதிடத்தை குறையோ அந்த மாதிரிலாம் சொல்லு மெருகேற்றிக்கிட்டே வர்றாங்க இல்லையா. நவீன கால சிந்தனை சிற்பிகள் அப்படின்னு சொல்லி போட்டு சர்.சி.வி. ராமர், கே. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி, இந்த காலம் அதான் மெருகேற்றிக்கிட்டே வர்றாங்கல்ல, இவங்க இப்போ மெருகேற்றிட்டாங்க. அப்போ உங்களோட முக அமைப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு வரும். நான் உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் உங்களுக்கு 2ல் யார் இயக்குறாங்க அப்படின்னு. தொடர்புகளையும் பார்ப்பேன். தொடர்புகளை பார்க்குறப்ப நீங்கள் எப்படி பேசுவீங்க, உங்களோட சுவைத்திறன் என்ன,
உங்களோட பணத்தை ஹேண்டில் பண்ற தன்மை என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இன்னும் உங்க உடம்புல இருக்க அத்தனை நோய்களும் வந்துருமா. நோய்கள் சொல்ல முடியுமா சார்? சொன்னா மட்டும்தான் மேம் அது உங்க ஜோதிடம். ஓகேங்களா? எங்க எல்லாம் நோய் இருக்கோ, தலைமுடி கொட்டுறதுல இருந்து பாதத்துல நெகம், நான் ஒரு ஜோதிடத்தை அவங்க ஜோதிடமான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கே 1/4 மணி நேரம் எடுத்துக்கிறேன். அந்த நேரத்துல அவங்க 4-5 ஜோதிடம் பார்த்து முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன், அந்த டேட்டை உங்களாலையும் எடுக்க முடியாது, என்னால எடுக்க முடியாது. ஒரு 3 நிமிஷம் வேரியேஷனுக்குள்ள நம்ம ஆளும் கிரகங்கள்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் சிலர் வந்து அதுக்கு மேல விமர்சனத்தை வச்சாலும் கூட அது எப்படி வேலை செய்யும்னா, நீங்க உங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க, வீட்ல இருந்து வேகமா கிளம்புறீங்க, ஒரு அவசரமே இல்லாம கூட கிளம்புனாலும் டக்குன்னு பைக் ஸ்டார்ட் ஆகாது. இல்லாட்டி போனாக்கு ஏதாவது உங்களை இடிச்சுக்கிருவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் போன காரியம் விளங்குன மாதிரி தான் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் போடுறீங்களா இல்லையா? இதுவுமே நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் தானே சார், சகுனம் நிமித்தம். சகுனம் எங்கதுல இருக்குங்க. அப்ப இதே சகுனத்தை நீங்க பாக்குறீங்கல்ல, இன்னார்கிட்ட இன்னார் இப்போதைக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும்ன்றது இருக்கும். அதுவும் சகுனமா? ஆமா மேம். இன்னார் இந்த நேரத்துல வந்து பார்க்கணுங்கிறது இருக்கும். சிலருக்குலாம் எவ்வளவு அப்பாயின்மெண்ட் போட்டாலும் அவங்களுக்கு அமையவே அமையாது. நான் சரியா உட்கார்ந்துருக்கப்ப அவங்களுக்கு வேலை வந்துடும், அவங்க சரியா வர்றப்ப எனக்கு 2-3 கன்சல்டிங் மாறி மாறி போயிட்டு சிலர் வந்த உடனே பார்த்துருவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த நேரம் பிரசன்னத்துல ஆளும் கிரகங்கள்னு ஒரு டாபிக் இருக்கு, அது எங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அதுக்கும் 3 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷம் வேரியேஷனுக்குள்ளனா நம்ம சரி பண்ணலாமே தவிர அதுக்கு மேல லேட்டா கொடுத்தா நாங்க பொறுப்பு இல்லை. ஓகேங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் கழுவி ஊத்துனது தானே. என்னடா இப்படி பண்றீங்க, யாருக்கும் துல்லியமா சொல்லாம என்னத்தையா ஒன்று சொல்லி விட்டுக்கிட்டீங்க. நாங்க மாறிட்டோம், இனிமேல் நீங்க தான் மாறணும். இனி பிறக்கிற குழந்தைங்களுக்கு டைம் எக்ஸாக்ட் எடுங்க, டாக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அந்த அம்மாங்கள்கிட்டயாவது பிரசவம் பார்க்குற டைம் தெரியும். அந்த 3 நிமிஷம் வேரியேஷன் நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப இந்த மாதிரி குணம், அது சின்ன பிள்ளைய கூட நான் இது பண்ணிடுவேன். ஒரு காசை கொடுத்தா கையில் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு விடவே விடாது. அப்போ 2ஆம் பாவத்தில் 4ஆம் பாவம் இண்டிகேட் ஆகும். காசை பிடிச்சிக்கிட்டு விடாது. அப்போ அது எங்களுக்கு தெரியும், சார் இந்த சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்போம். அப்படி கேட்டு அந்த டயத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் யாருமே எங்கள் மெத்தடில் பாதிக்கப்பட மாட்டீங்க. அது என்ன சார் பாதிப்பு? ஆமாம், இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட நோட்டை கொடுக்குறீங்க மேம். இப்போ நான் முடிஞ்சோடனே பார்ப்போம், உங்களோட நோட்டையே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இது சரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டீமில் இருக்க அத்தனை பேர்த்தையுமே என்கிட்ட கொடுங்க. அவங்களோட உருவ அமைப்பு என்ன, அவங்க எப்படி பேசுவாங்க, நான் இன்னைக்கு தான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். எல்லாத்தையும் எக்ஸாக்டாக சொல்கிறேன். நோய்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். 2ஆம் பாவம் நெற்றியிலிருந்து கழுத்து வரைக்கும் இருக்கும். அது இங்கே கெட்டு போயிருக்கிறப்ப ஏதாவது ஒன்று எந்த கிரகம் இருக்கோ அதன் ரீதியாக பாதிப்பு வரும். செவ்வாய் உட்காந்து பண்ணா தாடை உடையும். சரிங்களா? சனி உட்காந்து கெட்டு போச்சுன்னா சொத்த பொருள் சொல்கிறோம் இல்லையா, அது வரும். அப்புறம் வந்து ராகு இருந்து கெட்டு போச்சுன்னா பிரீத்திங்கில் பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? எந்த கிரகம் எங்கே வந்து இயக்குதோ, எந்த பிளானட் வந்து எந்த பாவத்தில் இயக்குதோ அந்த பிளானட் ரீதியாக தான் அந்த பாவம் செயல்படும். எனக்கு 2ஆம் பாவத்தில் ராகு. சரிங்களா? என்னோட முக அமைப்பை பாருங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு. ராகு போய் குரு கூட சேருவாரு. சரிங்களா? என்னோட முக அமைப்பு அப்படிதான் இருக்கும். அப்ப சரி சரி, இப்போ நான் இந்த இடத்துல கேட்குறேன். இப்போ இங்கே உங்க எதிர்க்கே கேமராமேன் இருக்காரு, அவரோட முகத்தை பார்த்து சொல்லிட முடியுமா இவருக்கு இந்த கிரகம் அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? அவருக்கு என்ன நோய் இருக்கோ பிரச்சனை இருக்கோ அதை வச்சு சொல்லலாமா. பட் அது வந்து மற்றவங்க மாதிரி நானும் ஆயிடக்கூடாது இல்லையா? அப்போ அந்த ஜோதிடத்தை கன்ஃபார்ம் நான் யாரையும் நேரில் பார்த்தே பலன் சொல்ல போகிறது இல்லை, ஆன்லைனில் தானே பேச போகிறோம். சார் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா சார் அப்படின்னு கேட்குறப்ப, சார் நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனா சார்? எக்ஸாக்டாக ஆமாம் சார். அப்போ 12 பாவத்தையும் நான் கேட்பேன். கேபி ஜோதிடர், கேஇ ஜோதிடர்னு சொல்லி காலரை தூக்கி விடுறதுல பிரச்சனை அர்த்தமே இல்லைங்க. அந்த 12 லக்ன புள்ளிகளையும் சரியாக நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டிட்டா பிரபஞ்சமே நம்ம பாக்கெட்டில் தான். ஓகேங்களா? நான் எந்த அளவுக்கு துல்லியம் சொன்னேன்ல, இந்த இடத்துல நான் அதை பண்ணி இன்னைக்கு நீங்க எந்த 2 மணி நேரம் டென்ஷனா இருப்பீங்க, 1/2 மணி நேரம் டென்ஷனா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிடும். சொல்ல முடியுமா சார்? ஆமா மேம். என்னை சுட்டு போட்டாலும் 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனின்ற வார்த்தை என் வாயிலேருந்து வராதுங்க, சொல்லவே மாட்டாங்க கிளைண்ட்டுக்கு. சரிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாங்க அப்போ மிச்சம் இருக்க ராசிக்காரனை போய் பேட்டி எடுங்க. நீங்கள் இந்த ராசிக்கு எந்த சனி இல்லைப்பா, நீ நல்லா இருக்கியான்னு கேளுங்க. 12 ராசிக்காரனுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் மேம் இருக்கும். சரிங்களா? அப்போ அது வந்து பொது பலன் தான். மக்களுக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு தேவை ஜோதிடம் இல்லை, உங்களுக்கு தேவை ஒரு ஆறுதல். ஓகேங்களா? இந்த ராசிக்கு நம்ம வேகமாக காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேப்பரை புரட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம ராசியை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது, இன்னைக்கு என்ன நன்மைன்னு போட்டிருக்காங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 2 மணி நேரத்தில் மறந்துட்டு போயிடுவாங்க. தீமைன்னு போட்டது மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு ஏதாவது நினச்சி நான் காலையிலே போட்டிருந்தாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணார். அதெல்லாம் வந்து ஒரு 5% நான் சொன்னேன்னா கூட அதை நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தமுங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி. அப்போ உங்களுக்கான சூழ்நிலையை நான் எடுத்து என்னெல்லாம் சொல்கிறேன், உன் உருவ அமைப்பை சொல்கிறேன், உன்னை எப்படி, அதாவது உன் உடம்புல இருக்க நோய்களை சொல்கிறேன், உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், 12 பாவத்து இங்கே நீ எப்படி தூங்குவன்னு கூட எனக்கு இண்டிகேட் ஆகும்.
உன்னோட தாம்பத்தியம் கூட எனக்கு வந்துடும். ஒரு பையனா இருந்து அது வந்து என்கிட்ட உட்காந்து கேட்குறப்ப எல்லாட்டையும் அதெல்லாம் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் அந்த மாதிரி போயிடும். அது திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப அவசியம். திருமண பொருத்தம்னே தனியாக உங்கள் சேனலில் நான் அதை சொல்கிறேன், எதெல்லாம் எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி, இவ்வளோதான் என்னோட சித்தாந்தம். அது யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கோ அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து இங்கே கேஇ சிஸ்டம் பற்றி ஒரு ஆரம்ப புள்ளி வச்சுட்டீங்க எங்கள் ஆன்லைன் நேயர்களுக்காக. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேர்காணல்லையும் பேசலாம் சார். சரிங்க மேம், நன்றி. ரொம்ப நன்றி. ஓகேங்க.